Hello friends, நீங்க பாத்துக்கிறது ஆல் டெக்னிக்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மினி கோப்ரா கேஸ் பிளான்ட் எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். கோப்ரா கேஸ்னா வேற ஒண்ணும் இல்ல, சாண எரிவாயு எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வீடியோ சின்ன வீடியோ தான், வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இத பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இத மாதிரி 20 லிட்டர் வாட்டர் கேன் ஒன்னு எடுத்துக்கோங்க. இதோட ஹெட் உடைஞ்சிருச்சு, நான் இந்த கேன் எடுத்துக்கிட்டேன். இதுல நம்ம டியூப் கனெக்ட் பண்றதுக்காக இத மாதிரி ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் ஒன்னு எடுத்து இது மேல ஃபிட் பண்ணிரலாம். இந்த பாட்டோட பாட்டம் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட் பண்ண இந்த பீஸை அந்த பெரிய கேனோட மவுத்தில் இதை மாதிரி வச்சு சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. சின்ன பாட்டிலோட கேப்பை கழட்டிக்கோங்க. இதில் நம்ம சென்டரில் ஒரு ஹோல் ஒன்று போடணும். நான் சிசர் வச்சு தான் போடுறேன், உங்களோட ட்ரில்லிங் மிஷின் இருந்தாலும் அதில் போட்டுக்கோங்க. ஹோல் ரொம்ப பெருசாக போடக்கூடாது. இதில் நம்ம மவுத்தை ஃபிட் பண்ண போகிறோம். அந்த மவுத்து டைட்டாக போகிற மாதிரி ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கோங்க. இதில் யூஸ் பண்ண போகிறது இந்த மவுத்து தான். இது நான் பைக் டியூப்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் உள்ள வால்வே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு வால்வு தேவையில்லை. இந்த மவுத்தை இப்போ இதில் ஃபிட் பண்ணிடலாம். இதில் உள்ள இதை மாதிரி ஒரு டியூப்பில் கட் பண்ண ஒரு வாசர் ஒன்று போட்டுக்கோங்க. இதுக்கு மேலேயுமே இதை மாதிரி டியூப்பில் கட் பண்ண ஒரு வாசர் ஒன்று போட்டு அதுக்கு மேலே மெட்டல் வாசர் ஒன்று போட்டுக்கோங்க. மெட்டல் வாசரை போட்டதுக்கப்புறமா நட்டை போட்டு ஃபுல்லாக டைட் வச்சுருங்க. டைட் நல்லாவே வச்சுருங்க, லீக்கேஜ் எதுவும் இல்லாத வாட்டி நல்லா டைட் வச்சுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டியூப்பை கனெக்ட் பண்ணிடலாம். டியூப் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு டியூப் எடுத்துக்கோங்க. நான் இது கோழி பண்ணையில் உள்ள வாட்டர் டியூப்பு என்கிட்ட இதாக இருந்துச்சு, இதை எடுத்துக்கிட்டேன். இதை மவுத்தில் இதை மாதிரி டைட்டாக ஃபிட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வேறு டியூப் இருந்தாலுமே டைட்டாக ஃபிட் பண்ணி சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ நமக்கு இதில் ஒரு சைடு டியூப்பு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நமக்கு அவுட்புட் எடுக்கிறக்காண்டி இதை சைடில் ஒரு சின்ன ஹோல் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த டியூப்பில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தேவையான இடத்துல ஒரு சின்ன ஹோல் ஒன்று போட்டு அதில் ஒரு சின்ன டியூப்பை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் எக்ஸ்ட்ரா டியூப்புக்காக இந்த குளுக்கோஸ் டியூப்பை தான் யூஸ் பண்ணிக்கிற போகிறேன். இந்த டியூப் எடுத்து இதில் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அவுட்புட் லைனுக்காக நீங்கள் குளுக்கோஸ் டியூப்பையே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே நல்லாயிருக்கும். ஏன்னா கேஸை திறக்கும் போது பெரிய டியூப்னா ஒரே டைமில் அதிக கேஸ் வெளியே போயிடும். அதனால் இதே யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொன்று என்னென்னா இதை மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறலாம் இதில். அதனால் இந்த டியூப் நல்லாயிருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டியூப்போட எண்டை இந்த மாதிரி ஒரு பைக் டியூப்போட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுலையுமே நமக்கு வால்வு தேவையில்லை, வால்வு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. பெரிய டியூப்போட இன்னொரு எண்டை இந்த மவுத்தோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம கேஸோட ரா மெட்டீரியலை ரெடி பண்ணிடுவோம். இல்லை ரா மெட்டீரியல் இந்த மாட்டுச்சாணம் தான். இதோட தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம கேனில் ஃபில் பண்ணிடலாம். அந்த சின்ன பாட்டிலோட கேப்பை இதை மாதிரி கழட்டி இதில் நீங்கள் ஃபொனலில் வச்சோ அல்லது இந்த மாதிரி ஒரு அட்டையை வளைச்சி வச்சோ இதை ஃபில் பண்ணிக்கோங்க. கேனில் 80 to 90% வரைக்கும் இதை மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணிட வேண்டாம். ஃபில் பண்ணிவிட்டு இதை மாதிரி கேப்பை ஃபுல்லாக டைட்டாக மூடிக்கோங்க. இதில் நமக்கு 6 நாளைக்கு அப்புறமா ஃபுல்லாக கேஸ் கிடைக்கும். 3ஆவது நாள்லேயே கேஸ் ஃபார்ம் ஆயிரும். 6 நாள் ஆகுச்சுன்னா கேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 6 நாள் கழித்து எடுத்து பாருங்கள். 6 நாளைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது நான் 6 நாள் வச்சுருந்து அது பிறகு வீடியோ எடுத்திருந்தேன். இதில் கேஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃபுல்லாகிடுச்சு. இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இதில் கேஸ் நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்குது. சூப்பராக ஃபயர் ஆகுது. இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்களே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வெளியில் வச்சு எடுத்ததுனால ஃபயர் சரியாக தெரில. இப்போ நான் வீட்டுக்குள்ளே போய் எடுத்து காட்டுறேன். இப்போ இதில் இந்த ப்ளூ ஃப்ளேமை நல்லாவே பார்க்க முடியும். இது சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் சிம்பிளாக பண்ணோன்னா வெறும் ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு டியூப்பும் இருந்தாலே போதும். அதில் வச்சே நம்ம பண்ணிக்கிறலாம். வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வீடியோ சூப்பராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலாம், நம்ம சேனலில் போய் பாருங்கள். இதில் கேஸ் எடுத்ததுக்கப்புறமா அந்த மாட்டுச்சாணை ஸ்லரியாக உள்ளே இருக்கும். அதை இந்த மாதிரி கேப்பை ரிமூவ் பண்ணி நம்ம மரங்களுக்கு அதை இயற்கை உரமாக யூஸ் பண்ணிக்கிறலாம்.